ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் கூட நாம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான வாக்குத்தத்தம் சகரியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனம். எல்லாருக்கும் ஒரு தெரிந்த ஒரு நல்ல ஒரு வேத பகுதி. வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் பராக்கிரமத்தினால ஏதாவது செஞ்சிடலாம் நினைக்கிறீங்களா? பலத்தினால ஏதாவது செஞ்சிருன்னு நினைக்கிறீங்களா? அவருடைய ஆவியினாலே மட்டும்தான் ஆகும். அல்லேலூயா. அவருடைய ஆவியானவர் நம்மிடத்தில் இறங்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் நமக்கு நடக்கிறது? முதல்ல ஒழுங்கற்ற நிலைமையிலிருந்து ஒரு ஒழுங்குக்கு ஆவியானவர் கொண்டு வருவார். அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்குதா? இதை பார்த்து கொண்டு நீங்கள் என் வாழ்க்கை ஒழுங்கே இல்லாமல் இருக்குது, என்னுடைய பிள்ளையுடைய வாழ்க்கை ஒழுங்கற்ற நிலைமையில் இருக்குன்னு தவித்து கொண்டிருக்கிறாயா? தத்தளித்து கொண்டிருக்கிறாயா? ஒழுங்கற்ற நிலைமையிலிருந்து ஒழுங்குள்ள நிலைமை கொண்டு வரும். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் அங்கே பூமியே ஒழுங்கின்மையாக இருந்தது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அப்புறம் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். வெளிச்சம் உண்டாயிற்று. அல்லேலூயா. வெளிச்சம் வர்றதுக்கு முன்னால ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த பூமியின் மேலே, ஜலத்தின் மேலே ஆவியானவர் அசைவாடி கொண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு ஏதாவது செய்கிறதுக்கு முன்னால் ஆவியானவர் அசைவாட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஒழுங்கற்ற ஒரு இருதயத்தை ஒழுங்குள்ள இருதயமாய், ரட்சிக்கப்பட்ட இருதயமாய் மாற்றுவதற்கு யார் காரணம்? ஆவியானவர் தான் காரணம். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த சம்மந்தப்பட்ட ஆத்மாவை ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமே. அப்போ தான் ஒரு புது சிருஷ்டியாய் மாற்ற முடியும். அல்லேலூயா. ஒரு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அதே மாதிரி இங்கே புது சிருஷ்டி பண்ணுறாரு, பூமியே சிருஷ்டிக்கிறார். அப்போது முதல்ல என்ன பண்ணுறாரு? ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ இருள் நிறைந்த இருதயத்துக்குள்ளே வெளிச்சம் உண்டாகணும் அப்படின்னா கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி. இந்த மாதத்திலேருந்து நான் விசுவாசிக்கிறேன், இந்த வாக்குத்தத்தத்தை பார்க்கிற நீங்கள், உங்கள் மேலே ஆவியானவர் அசைவாடுவார். ஒழுங்கற்ற உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஆவியானவர் அசைவாடி ஒரு ஒழுங்கை கொண்டு வந்து வெளிச்சத்தை உண்டாக கடவுது என்று ஆண்டவர் சொல்லுவார். அல்லேலூயா. ஒரு வெளிச்சம் உண்டாயிற்று. ஆமென். அல்லேலூயா. ஆனால் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினால கிடையாது. அல்லேலூயா. உங்களுடைய சுய முயற்சினால, உங்கள் சுய பக்தியினால கிடையாது. நான் ஃபாஸ்டிங் இருந்துட்டேன், நான் ஜெபம் பண்ணிட்டேன், நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, இப்படி இருந்தேன் தெரியுமா, இதெல்லாம் விட்டுருங்க. எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் இருக்க வேண்டியதுதான். பாசிங் இருக்க வேண்டியதுதான், ஜெபிக்க வேண்டியதுதான். இவைகளினால் அல்ல, அதுவுமே பலமும் பராக்கிரமும். அல்லேலூயா. ஆண்டவரே, இதனால் கிடையாது, உங்களுடைய ஆவினால் மட்டும்தான் ஆகும். நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், உங்களுடைய கிருபைக்கு நீ ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. அதே போல் சிலர் ஜெபிக்காமலே இருக்கிறீங்க. அல்லேலூயா. ஜெபிக்காத கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத கிறிஸ்தவர்களாக இருக்கிறீங்க. ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை கொடுத்துட்டு போனால் போகுதுன்னு நினைக்கிறீங்க. அல்லேலூயா. எல்லாம் உண்மை. பலி, காணிக்கை இதெல்லாம் ஓகே தான், ஆண்டவர் அங்கீகரிக்கிறது தான். ஆனால் அதை பார்க்கணும் கீழ்ப்படிதல் உத்தமம். அல்லேலூயா. அல்லேலூயா. 1 சாமுவேலில் போடப்பட்டிருக்கிறது, செவி கொடுத்தல் உத்தமம். பலியையும் காணிக்கையும் பார்க்கணும், நீ செவி கொடுத்தது உத்தமம். அல்லேலூயா. பலியும் காணிக்கையும் அதெல்லாம் சரிதான்ப்பா, ஆனால் செவி கொடு அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. என்னுடைய ஆவிக்கு விட்டு கொடுன்னு ஆண்டவர் சொல்கிறார். என்னுடைய ஆவிக்கு விட்டு கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அல்ல, உனக்கு கொடுக்குற இருதயம் இருக்கிறது, ஆண்டவருக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைக்கிற, இதெல்லாம் சரிதான், ஓகே தான். ஆனால் நான் எதிர்பார்க்குறது உன்கிட்ட இல்லை, நீ கேட்க மாட்டீங்க, நீ செவி கொடுக்க மாட்டேங்கிற. அல்லேலூயா. என்னுடைய ஆவியானவர் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிறான், நீ செவி கொடு, உன்னை விட்டு கொடுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஒழுங்கற்ற நிலைமையிலிருந்து ஒழுங்குள்ள நிலைமைக்கு உன்னுடைய குடும்பத்தை கொண்டு வருவேன் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த காலை வேலை திருவிழம் பெற்றுக்கிறார், இந்த ஏப்ரல் 1ஆம் தேதி காலை வேலையில். அல்லேலூயா. நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாயா? இது எதில் வேணாலும் நீ பார்க்கலாம். அல்லேலூயா. யூடியூப்பில் பார்க்கலாம், இல்லை எந்த ஒரு பிளாட்ஃபார்மில் வேணாலும் பார்க்கலாம்.
ஆனால் நீங்கள் விட்டு கொடுக்குறீங்களா? அல்லேலூயா. அப்போ ஒழுங்கற்ற நிலைமை இருந்து ஒழுங்குள்ள நிலைமைக்கு ஆவியானவர் கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அதுக்கு முன்னால் அவர் அசைவாடுகிறார், உங்கள் மேலே அசைவாடுகிறார். அல்லேலூயா. அப்போ அதில் போடப்பட்டிருக்கிற அந்த எபிரேய பதம் ஒரு பறவை அசைவாடுவது போல அசைவாடி ஒரு அடை காப்பது போல அடை காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் ஆவியானவர் தான் நம்புகிறேன், ஆவியானவரை தான் நேசிக்கிறேன், நான் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன், ஆவியானவர்கிட்ட தான் இருக்கிறேன். வெயிட் அப்பான் த லார்ட். அப்படி ஒரு கூட்டம் இருக்கிறீங்க. வெயிட் அப்பான் த லார்ட். காத்துருங்க. ஆவியானவர் கிரியை செய்வரையும் காத்துருங்க. உங்கள் மேலே தான் இருக்கிறார் அவர். அல்லேலூயா. காரியங்கள்லாம் ரொம்ப மோசமாக போய் கொண்டு இருக்கிறது. அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஒரு முட்டை அடகாப்பது போல் அவர் மறந்துருக்கிறார். பதறி எந்த காரியத்தையும் செய்யாது. ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. பலத்தினால் அல்ல, உன் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியினாலே ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டாவது, உயிரில்லாத ஒரு நிலைமைக்கு, உயிரில்லாத ஒரு ஒன்றுக்கு உயிர் கொடுக்கிறவர் ஆவியானவர். அல்லேலூயா. அதில் ஒழுங்கற்ற நிலைமையிலிருந்து ஒழுங்குக்கு கொண்டு வருவார். ரெண்டாவதாக, உயிரே இல்லாத ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனம், உயிரே இல்லாத ஒன்றுக்கு உயிரை கொடுக்க ஆண்டவர் வல்லமை தேவனாகிய கர்த்தர் பூமியின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். அல்லேலூயா. பூமியை தேவனாகிய கர்த்தர், மறுபடியும் வாசிங்க. ஒரு பொம்மையை உருவாக்கி அப்பெல்லாம் ஒரு பொம்மைக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்காரு. ஒரு பொம்மைக்கு, மண்ணுனால செஞ்ச ஒரு பொம்மைக்கு ஆண்டவர் உயிர் கொடுத்துருக்காரு. அல்லேலூயா. அதான் நீங்களும் நானும். ஆமென். அல்லேலூயா. அப்போ செஞ்சு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? அப்படியே போட்டு வச்சிருக்கிறாரு. எல்லாம் இருக்குது, உயிர் தான் இல்லை. அல்லேலூயா. கை இருக்குது, கால் இருக்குது, எல்லாம் இருக்குது, விரல் இருக்குது, எல்லாம் இருக்குது, கண்ணெல்லாம் தான் இருக்குது. கண்ணில் ஒரு உயிர் வரணும். கண்களில் அப்போ தான் அசையும். கண்களில் உயிரே இல்லையே அப்படிமா. அப்போ இதெல்லாம் வரணும்னா நாசியில் ஜீவ சுவாசத்தை ஆண்டவர் ஊதினார். அல்லேலூயா. தன்னுடைய ஆவியிலிருந்து தன்னுடைய அப்படியே ஊதுகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளும் ஆவி அங்கே இருக்கிறது. அல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லையா? அது வேறு எதுவும் இல்லை, அவருடைய ஆவியின் ஒரு பகுதி தான் மனசாட்சி. அல்லேலூயா. மனசாட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறோம்ல. மனசாட்சி இருக்கா? எது யார் கொடுத்தது? அது ஆண்டவர் கொடுத்தது தான். அவருடைய ஆவிகளின் ஒரு பகுதி அது. அதான் நமக்கு ஒவ்வொருவருக்குள்ளேயுமே ஆவி, ஆத்மா, சரீரம். அந்த ஆவியில் தான் மனசாட்சி இருக்கு. அவன் ரட்சிக்கப்படலை, ஞானஸ்தானம் எடுத்தான், ஞானஸ்தானம் எடுக்கல, சர்ச்சுக்கு வர்றான், சர்ச்சுக்கு வரல, எங்கேவோ ஒரு மாதிரி உழந்துக்கிட்டு இருக்கிறான், பாவத்தில் இருக்கிறான். எல்லாருக்கும் ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. ஆவியானவர் தான் வேணும் அவனுக்கு தேவை யாரு? ஆவியானவர் தான் வேணும். ஆவி இருக்குது. ஆவி இல்லைன்னா அவன் செத்த புணமாக மாறிடும். அப்போது ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். ஜீவ ஆத்மாவானான். உயிரில்லாத ஒரு நிலைமை. அல்லேலூயா. நடப்படமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். கர்த்தர் தம்முடைய ஆவியானவரை உனக்குள்ளே அனுப்ப திட்டம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. 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 அவர் குனிந்து அந்த களிமண் பொம்மையில குனிந்து மூக்களை ஊதி இருப்பார். அல்லேலூயா. ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார்னா என்ன பண்ணியிருப்பாரு? குனிஞ்சு ஊதிருப்பார். அல்லேலூயா. அப்படியே டக்குன்னு பிரீத்திங் வந்திருக்கும். அப்படியே எழுந்திரிச்சு உட்காந்துருப்பான் ஆதாம். அல்லேலூயா. மனுஷன் ஜீவ ஆத்மாவான். அல்லேலூயா. ஆவியானவர் வரும்போது தான் உயிரே வருகிறது. ஆவியானவர் இல்லைன்னா உயிரற்ற கூடுமா தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. அது சபையாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, தனி மனிதனாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. வெயிட் பண்ணுங்க ஆண்டவருக்கு. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒரு அற்புதம் நடக்காதா? அல்லேலூயா. ஆண்டவரை ஒரு திட்டுற நிலைமையில் இருக்கிறீங்க, தயவுசெய்து நாவை அடக்கி கொள்ளுங்கள். சபை போதகரோ குறை சொல்லுகிற அதுக்கு தான் பிசாசு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். தயவுசெய்து உன் வாயை அடக்கிக்கொள். அல்லேலூயா. பேசிடாத, வாயை திறந்து பேசி விடாத. ஆண்டவருடைய அற்புதம் நடக்க இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை குறை பேசிடாத. சபையை விட்டு விலக நீ தீர்மானிக்காத. ஆண்டவரை விட்டு விலக தீர்மானிக்காத. அல்லேலூயா. கொஞ்சம் பொறுத்துரு. உன்னுடைய உயிரற்ற நிலைமையில் இருக்கு உயிருள்ள நிலைமைக்கு ஆவியானவர் கொண்டு வர சித்தமுள்ளவராக இருக்கிறார்.
அல்லேலூயா, அல்லேலூயா. ஜபத்தை நிறுத்திடாத, உபவாசம் நிறுத்திடாத, ஜெபம் பண்ணி என்ன கண்டேன்னு சொல்லிடாத. தொடர்ந்து செய். எதை செய்கிறியா நீ அதை தொடர்ந்து செய். வாரத்தில் என்னென்ன பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுறியா அதை பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணு. வாரத்தில் ஒரு வேளை உபவாசமாக, ஒரு வேளை உபவாசம், 2 வேளை உபவாசமாக, என்னென்ன மனதில் தீர்மானம் எடுத்தீங்களோ அதை செய்து கொண்டே இருங்கள். அதை விட்டுறாதீங்க, தொடர்ந்து செய்யுங்க. ஆவியானவர் வருவதை செய்யுங்க. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, ஆவி நம்மையில் ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்போ ஆவி ஊற்றப்பட்டுனா என்ன? வனாந்தரம் வயல்வெளியாகும், வயல்வெளி காடாக எண்ணப்படும். அல்லேலூயா. இப்போ தேடி வாசிக்க நம்ம நேரம். என்ன வசனம்? அதிகாரம் வசனம் ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15வது வசனம் வாசிங்க. உன்னதிலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அதுக்கு முன்னாடி உள்ள வசனம் வாசிங்க. அரண்மனை பாழா விடப்படும், ஜனம் நிறைந்த நகரம் வெறுமையாகும், மேடும் துருக்கமும், காட்டு கழுத ஓடி திரியும், ஆடு மாடெல்லாம் ஓடி திரியும். அல்லேலூயா. அரண்மனை பாழாக விடப்படும். நிறைய பேர் வீடுகளில் இருக்கும். உன் அரண்களுக்குள்ளே சமாதானம், உன் அரங்கத்திற்குள்ளே அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக. அவர் வீடு தான் அரண்மனை. இப்போ அரண்மனை என்ன ஆயிருக்கு? பாழாக விடப்பட்டிருக்கு. என் வீடு பாழாக கிடக்கு பாஸ்டர், என்ன பேசிக்கிட்டு இருக்கிறீங்க? இருக்கு, அப்படியே இருக்கு. ஜெபம் பண்ணிட்டு இருக்க, அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இரு. அல்லேலூயா. இது வரைக்கும் 15 அப்படியே இருக்கும். அப்படித்தான் இருக்கும். நீ விசுவாசிச்சு போயிட்டே இரு. பல்ல கடிச்சிட்டு விசுவாசிச்சு போயிட்டே இரு. மொட்டை விசுவாசத்தில் போயிட்டே இரு. அல்லேலூயா. பதறி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காத. அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி. வனாந்தரம் மொட்டையா இருக்குது, ஒரு புல் பூண்டு கூட கிடையாது. அது எப்படி? அது செழிப்பான வயல்வெளியாகும். அதில் அப்படியே முளைச்சி அப்படியே அந்த செழிப்பான வயல்வெளி காடாக வயல்வெளிமா தான் இருக்கு என் வாழ்க்கை. இன்னும் இந்த ஒரு முன்னேற்றம் இல்லையே. ஆவி ஊத்துனா அது காடாக மாறிடும். என்ன பண்ணுரு? காடாக என்னப்படும். உள்ளுக்குள்ள நுழையிறதுக்கே உங்களுக்கே சங்கடமாக இருக்கும். என்னடா இவ்வளவு டென்சிட்டியாக இருக்கு அப்படின்னு. இரவு முழுவதும் ஆண்டவரே வலையை போட்டோம், மீன் ஒன்றும் கிடைக்கவில்லை. நாங்கள் என்ன செய்வது ஆண்டவரே, ஆண்டவரே, ஆண்டவரே அப்படின்னாங்க. வலது பக்கம் வலையை போடுனாரு. வலையே கிழிஞ்சு போகுது. விலை கொடுத்து வாங்கின வலையே கிழிஞ்சு போச்சு. என்ன ஆண்டவரே, ப்ராப்ளம் வேற மாதிரி ஆயிடுச்சு. அல்லேலூயா. வலையே கிழிஞ்சு போகுது. ஐயோ இது ரொம்ப. அப்போ எல்லாரும் வாங்க, பக்கத்தில் உள்ளலாம் கூப்பிடுறாங்க. ஆண்டவர் செய்த அற்புதம். சரியா? உன் வேலையில் அற்புதம் செஞ்சேன்னா அப்படியே வலையெல்லாம் தூக்கி போட்டுட்டு நான் சொன்ன வேலைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. எல்லாம் அவருடைய ஆவியினால. நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணினார். அந்த ஆவியினால் வச்சு தான் அவர் அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா. அவர் தனியாக அற்புதம் செய்ய முடியும். அதெல்லாம் கலட்டி அங்கே வச்சுட்டு தானே வந்தார் அவர் மனிதனாக. அல்லேலூயா. இதெல்லாம் எதற்காகலாம்? இப்படி நாம் வாழ வேண்டும். ஆவியானவரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். அல்லேலூயா. அவர் எந்த ஆவி? அவர் கிறிஸ்துவின் ஆவி. அவர் யார் ஆவி? கிறிஸ்துவின் ஆவி அவர். அல்லேலூயா. வேதத்தில் சொல்லப்படுகிறது, ஆண்டவரை இயேசுவை எழுப்பின அதே வல்லமை சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இயேசுவை எழுப்பின அதே வல்லமை. அல்லேலூயா. அதே சேம் பவர் உன்னை எழுப்ப வல்லமை உள்ளதாக இருக்கிறது இந்த காலை வேளையில். அல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உயிர் இல்லாததற்கு உயிர் கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உயிரே இல்லாமல் இருக்கு என் காரியம், உயிரே இல்லாமல் இருக்குது. நான் பெட்டிஷன் கொடுத்து உயிரே இல்லாமல் இருக்குது. நான் பரீட்சை எழுதி உயிரே இல்லாமல் இருக்குது. சவம் மாதிரி கிடக்கிறேன். அல்லேலூயா. என் கால் அப்படி உயிரே இல்லாமல் இருக்குது. என் முதுகு உயிரே இல்லாமல் இருக்குது. இப்படி கற்பம் அப்படியே இருக்குது. உயிர் கொடுக்க ஆண்டவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக, சாதாரண ஒரு மனுஷனை அசாதாரணமானவனாக மாற்ற முடியும். அல்லேலூயா. அவன் அவனே கற்பனை பண்ணி பார்க்க முடியாதவனாய் அவனை மாற்ற முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். சாதாரண ஒரு மனுஷன் தான். அல்லேலூயா. அவனை அசாதாரணவனாக ஆண்டவர் மாற்றிருக்கிறார். சிம்சோனை ஆண்டவர். சிம்சோனும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். திராட்சை தோட்டம் மட்டும் வந்தோம். இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் போல அவனுக்கு எதிராக வந்தது. கர்த்தருடைய ஆவி பலமாய் இறங்கினார்.
ஒன்றுமில்லாத இருந்தோம். ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது மேலே போட்டான். அப்படியே எழுதியிருக்கு பைபிளில். அல்லேலூயா, போதும். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டியை சிங்கத்தை யாராவது ஆட்டுக்குட்டி கிழிக்கிற மாதிரி கிழிச்சு போட முடியுமா? ஒரு எலியையே கிழிச்சு போட முடியாது. ஒரு கரப்பாம்பூச்சி அடிக்கிறதுக்கே நமக்கு கஷ்டம், ஒரு பாம்பு அடிக்கிறதுக்கே சிரமம். சிங்கம் வருது, அதை பிடிச்சி வாயை பிடிச்சி கிழிச்சு போடுகிறான். கர்த்தருடைய ஆவி அவனை பலமாக இறங்கினான். சாதாரண மனுஷனான அவன் சாதாரணமான காரியங்களை சாதிக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசை எதிர்த்து வரும்பொழுது கெர்ச்சிக்கிற சிங்கம் போல சத்துரு சுற்றி எவனை விழுங்காலும் சுற்றி இருக்கிறான். அவனை கிழிச்சு போடணும்னா ஆவியானவர் தேவை. அல்லேலூயா. பலமாக இறங்கினதுனால சாதாரண மனுஷனான அவன். நான் எப்படி பிசாசை எதிர்க்க முடியும்? நான் எப்படி எனக்கு இருக்கிற கெட்ட கனவு வருது, மந்தர் பில்லி சுனியை வச்சிருக்கிறேன். ஆவியானவர் இறங்கும்படி கேளு. ஆவியானவரே இறங்குங்கன்னு கேளுங்க. ஜபத்தை மாற்றுங்க. முதல்ல ஆண்டவரே இறக்கம் செய்யுங்க. அழுகுறதுங்க நல்லது. ஆவியானவரே இறங்குங்க. என் சூழ்நிலையில் நீங்கள் இறங்குங்க. வல்லமையாக இறங்குங்க. உங்களையே பலப்படுத்துவார். எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. உங்கள் சூழ்நிலை எப்படி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் சொல்லி கொடுப்பாரு. ஊழியங்காலில் ஜெபிச்சா அன்னைக்கு போயினா பிசாசு ஓடலாம். மறுபடியும் உட்காந்துக்கிச்சின்னா யார் பண்ணுறது? இப்போ வீட்டு ஓனர் யார்? அல்லேலூயா, அம்மை. அல்லேலூயா. அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க தான் அதை துரத்த முடியும். அல்லேலூயா. இப்போ ஆவியானவர் இறங்கும் போது எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி கொடுப்பாரு. எப்படி அதை கிழிச்சு போடணும்னு சொல்லி கொடுப்பாரு. உனக்கு ப்ராப்ளத்தை எப்படி கிழிச்சு போடணும்னு சொல்லி கொடுப்பாரு. அல்லேலூயா. லூக்கா சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20 எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னொரு மத்தேயு 12:28 வேகமாக எடுத்துக்கொள்ளுங்கள். 11:20. நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் போதும். அப்படியே 12:28 மத்தேயு 12:28. நான் தேவனுடைய ஆவியினாலே தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. போதும். அங்க என்ன சொல்றாரு? விரல்னால துரத்துறேன், தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு. இங்க என்ன சொல்றாரு? மத்தேயுல என்ன சொல்றாரு? அங்க விரலுங்கிறாரு. அப்ப தேவனுடைய விரல் யாருன்னா ஆவியானவர். அல்லேலூயா. அப்போ அவரை வச்சு தான் நம்ம பிசாசை துரத்த. அதே விரல் தான். நல்லா கவனிங்க. தேவனுடைய அதே ஃபிங்கர் ஆஃப் காட், தேவனுடைய விரல் தான் கட்டளைகளை எழுதி கொடுத்தது மோசேக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ தேவனும் அவருடைய ஆவியும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம். ஆவியானவரை விசனப்படுத்தக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு பிடிக்காது. ஆமென். ஆவியானவரை நக்கல் பண்ணுறது, நையாண்டி பண்ணுறது, ஆவியானவரை விசனப்படுத்துறது, துக்கப்படுத்துறது பிடிக்காது. மீட்கப்படும் நாளுக்கென்று கிருபையாக கொடுக்கப்பட்ட ஆவியை என்ன பண்ணாதீங்க? துக்கப்படுத்திடாதீங்க. அல்லேலூயா. அதான் மனுஷகுமாரனுக்கு எதிராக என்ன தூஷணனால நான் தாங்கிக்குவேன், ஆவிக்கு விரோதமாக பேசலாம் நான் தாங்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அல்லேலூயா. பிதாவும் சொல்கிறாரு, குமாரனும் சொல்கிறாரு. அல்லேலூயா. பிதா என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ஆவியை விசனப்படுத்துறேன். என்னுடைய ஆவி எவ்வளவு நேரம் மனுஷனோட போராடிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு ஆதியாகமத்தில் சொல்லுவார். அல்லேலூயா. நோவாவின் காலத்தில் சொல்லுவார், இந்த ஆவி எப்பொழுதும் மனுஷனோட போராடிக்கிட்டு இருக்காது அப்படிங்கிறார். குமாரன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? அவர் என்ன சொல்கிறாரு? மனுஷகுமாரனை நீ எப்படின்னா தூஷணம் பண்ணிக்க. ஆனால் ஆவியானவர் பட்ட தூஷணம் இம்மையிலும் மன்னிக்கப்படாது, மறுமையிலும் மன்னிக்கப்படாது. ஜாக்கிரதை. அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம் ஏன் தெரியுமா? அந்த ஆவியானவர் இறங்கினா ஒருத்தர் சாதாரண மனுஷனை அசாதாரண மனுஷனாக மாற்றிடும். அல்லேலூயா. எப்போ இதை ஏசப்பா சொல்ல தெரியுமா? ஆவியானவரை பற்றி சொல்லிடாத அப்படின்னு. அவரை சொல்லுவாங்க, இவன் பிசாசுகளின் உதவினாலே பிசாசை பெயர் சொல்லினாலே பிசாசு, நான் தேவனுடைய விரலில் துரத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல தேவனுடைய ஆவியினால் என்ன பண்ணுகிறேன்? அப்போ தேவனுடைய விரல் தான் தேவனுடைய ஆவி. அல்லேலூயா. அதனால் ஜாக்கிரதை. அப்போது அந்த விரல் உங்கள்கிட்ட இறங்கி வரும் பொழுது நீங்கள் பிசாசுகளை துரத்த முடியும். அல்லேலூயா. அங்கே சிம்சோன் என்ன பண்ணார்? ஒரு சிங்கத்தை கிழிச்சு போட்டார். அதான் பிசாசின் வல்லமைகள். அல்லேலூயா. அங்கே சிங்கம். இங்கே புதிய ஏற்பாட்டில் உனக்கு மந்திரம் இருக்கலாம், பில்லி சூனியம் இருக்கலாம், வல்லமைகள் இருக்கலாம், என்னென்ன போராடி இருக்க வியாதியாக இருக்கலாம், பிசாசினால் வந்த வியாதியாக இருக்கலாம். அல்லேலூயா. கிழிச்சு போடுறதுக்கு ஆண்டவர் உங்கள் மேலே பலமாக இறங்க வேண்டும். அதுக்கு தான் ஜெபிக்கணும். நீங்கள் என்ன ஆண்டவரை ஆவியானவர் என் மேலே பலமாக இறங்குங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி ஆவியானவர் துக்கப்படுத்துகிற காரியங்கள் தான் உங்களை விட்டு விலக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. 4வதாக அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார். சாதாரண மனுஷனை நிரப்பி தீர்க்க தரிசனம் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. சும்மா ஏதோ வந்தவனை சாதாரணமாக ஏதோ ஒரு காரியமாக வந்தால் தீர்க்க சொல்ல. 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 6வது வசனம். சும்மா சாதாரணமாக ஒரு மனுஷன் கழுதையை தேடி வர்றான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையில் இறங்குவார்.
நீ அவர்களோடு கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். 5வது வசனம். தேவனுடைய மலைக்கு போவாய். தீர்க்கதரிசியின் கூட்டத்திற்கு எதிர்ப்படுவாய். தம்புருவும் மேளமும் நாகசுரம் சுரமண்டலம் போகும். அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா? வரங்களில் அப்படி கிரியை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? அல்லேலூயா. ஒரு மீட்டிங் பாயிண்ட் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தீர்க்கதரிசியின் கூட்டம் இறங்கி வரும். அவர் முன்பாக கிண்ணறம், நாகசுரம், தம்புரு எல்லாமே போகும். அல்லேலூயா. சுரமண்டலம்லாம் போகும். அல்லேலூயா. அனாயிண்டட் மியூசிக் அதை மட்டும் கேட்கணும். அல்லேலூயா. நல்லா துதிச்சு ஆராய்ச்சி பாடுங்க. நல்ல சாட்சி உள்ள அனாயிண்டட் மியூசிக்கை கேளுங்க. அல்லேலூயா. அபிஷேகிக்கப்பட்ட சங்கீதத்தை என்ன பண்ணுங்க? கேளுங்க. பாடல்களை சேர்ந்து பாடுங்க. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி மேலே வரும். அவன் தீர்க்கதரிசனம் சொல்லி என்ன ஆவ? வேறு மனுஷன் ஆவாய். அவன் கழுதையை தேடி வந்தான். சவுல் கழுதையை தேடி வந்தான். சவுளை பற்றி தான் சொல்லப்படுகிறது. கழுதையை தேடி வந்த அவனை தீர்க்கதரிசனம் சொல்ல வச்சு வேறு மனுஷனாய் மாற்றுவதற்கு ஆவியானவரால் முடியும். அல்லேலூயா. தீர்க்கதரிசனம் சொல்ல வைக்கிறாரு. அதனால ஒரு பேச்சு வருது, சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ அப்படின்னு நக்கலா சொல்றாங்க. என்ன சவுல் பேசிக்கிட்டு இருக்கிறான், தீர்க்கதரிசனம் பேசிக்கிட்டு இருக்கிறான், இவனும் தீர்க்கதரிசியில் ஒருவனா? அல்லேலூயா. ஆவியானவருக்கு அவைலபிலிட்டி முக்கியம். காத்து ரெடி ஆண்டவரே அப்படின்னா வந்துடுவார். அல்லேலூயா. ஆமென். யார் மேலே சித்தமாக இருக்கிறானோ அவன் மேலே அப்படியே வந்துடுவார். அல்லேலூயா. காத்துரு ரெடியாக இருக்கிறியா? ரெடின்னு சொல்லு, வந்துடுவார் டக்குன்னு ஆவியானவர். அல்லேலூயா. ஆவியானவருக்கு அவைலபிலிட்டி முக்கியம். அல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு தகுதி இல்லை அப்படின்னா நீ அவைலபிளாக இருக்கிறியா? அல்லேலூயா. ஆவியானவர் வந்துடுவார். ஆமென். ஒரு மீட்டிங் பாயிண்ட் முக்கியம். அப்போ என்ன சொல்கிறாரு? கிண்ணறம், நாகசுரம், தம்பூர், சுரமண்டலம் முன்னாலே போய்கிட்டு இருக்கும். சரியா? அந்த மியூசிக் போயிட்டு இருக்கும். மியூசிக் ஏதாச்சும் அவங்க கத்தரை பாடி தூசிக்கிட்டு இருப்பாங்க. நீ அவங்களோட சேர்ந்த அப்படின்னா, மீட்டிங் பாயிண்ட் சேர்ந்த அப்படின்னா கர்த்தருடைய ஆவி மேலே வரும். நீ என்ன 20 தீர்க்கதரிசனம் அந்த மீட்டிங் பாயிண்ட்டுக்காக காத்துருங்க இந்த மாசத்துல. அல்லேலூயா. உன்னை மீட் பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அந்த மீட்டிங் பாயிண்ட்டை விட்டுறாத. அல்லேலூயா. அது எப்போ வேணாலும் வரலாம். சர்ச்சுக்குள்ளே வரலாம், வெளியில் வரலாம், எங்கே வேணாலும் வரலாம். அல்லேலூயா. ஆமே. ஆவியானவர் இன்னும் மேலே வரணும். வரங்கள் கிரியை செய்யணும். தீர்க்கதரிசனம் சொல்லணும். இன்னும் ரட்சிக்கப்பட்டு சும்மா ஞானஸ்தானம் எடுத்து சில அந்நிய பாஷை மட்டும் பேசிட்டு போகிறேன் இல்லை. இன்னும் ஏதோ இருக்கு, நான் விரும்புகிறேன். இருக்கு. கடல் அளவு இருக்கிறது, சமுத்திரம் அளவுக்கு இருக்கிறது, இன்னும் நிறைய இருக்கு ஆண்டவருடைய காரியங்கள். திருப்தி ஆகிடாத. அல்லேலூயா. உங்கள் சர்ச்சில் சொல்லி கொடுத்தது மட்டும் திருப்தி ஆகி விடாது. ஆவியானவருடைய சமுத்திரத்துக்குள்ளே நீந்தி மூழ்க வேண்டும். நீந்தி மூழ்கணுமே. அல்லேலூயா. அல்லேலூயா. உன் சபையின் உபதேசங்களுக்குள்ள திருப்தி ஆகிவிட வேண்டாம். அல்லேலூயா. அதுக்கெல்லாம் உபதேசங்களுக்கெல்லாம் ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படிங்க. ஆனால் ஆவியானவர்ங்கிற சமுத்திரத்துக்குள்ளே நீச்சல் அடிக்க ஆயத்தமாயிருங்கள். அல்லேலூயா. 5வதாக உலர்ந்த நிலைமையை மாற்றி விடுவார் ஆண்டவர். ஹூராபாலாரி சந்தராகாலாரி. உலர்ந்து போன நிலைமையை ஆவியானவர் மாற்றி விடுவார். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 4 முதல் 10வது வசனம் சீக்கிரமாக வாசிக்கணும். அல்லேலூயா. உலர்ந்து போன நிலைமையில் உலர்ந்து போயிருக்கிறியா? 37 4 to 10 எசேக்கியேல். நீ எலும்புகளை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்து பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்க. கர்த்தராகிய ஆண்டவர் எலும்புகளை நோக்கி பிரவேசிக்க ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன். அப்போ உயிரிழவீங்க. மாம்சத்தை உண்டாக்கி தோல்னால மூடி கட்டளையிடுவேன். உயிரடைந்து கட்டளையிட்டபடியே உரைத்தேன். உரைக்கையில் இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி எலும்பும் ஆமே சேர்ந்து கொண்டது. அல்லேலூயா. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. பார்த்து கொண்டிருக்கீங்க. நரம்புகளும் என்ன அதிசயம். வாசிங்க. அல்லேலூயா. ஆனாலும் ஆவி இல்லை. உரை உரைத்து ஆவியை நோக்கி என்னவென்றால், ஆவியே
நான்கிலிருந்து வந்து ஊது என்றார். ஆமே ஆவி உயிரடைந்து கைகளை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. உயிரற்ற எலும்புங்க, உலர்ந்து போன எலும்பு. எந்த காலத்து எலும்புன்னே தெரியல. 10 வருஷம் எலும்பா 20 வருஷம் எலும்பா எப்போன்னு தெரியல. அது பாட்டு செதறி செதறி கிடக்குது. ஆவி பிரவேசிக்கும் போது இறைச்சல் உண்டாகி டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு எலும்பு ஜாயிண்ட் ஆகி அப்படியே கை எலும்பு கால் எலும்பு எல்லாம் வந்து ஒவ்வொன்றா பாடி உருவாயிருச்சு. அதுக்கப்புறம் தோல் மாம்சம் நரம்பு எல்லாமே ரத்த ஓட்டம் அப்படியே இதாகிடுச்சு. ரத்த ஓட்டம் மட்டும் வரணும். ரத்த ஓட்டம் உயிர் வந்தால் தான் வரணும். அப்படியே இருக்குது. அப்படியே பொம்மையாக இருக்குது. அல்லேலூயா. இல்லை இருக்குது, பொம்மையாக கூட இல்லை. எல்லாமே பாடியெல்லாம் இருக்குது. உயிர் தான், ஆவி தான் இல்லை. ஆவி இறங்கின உடனே மகா பெரிய சேனையாக மாறிட்டாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆவியானவர் செய்கிற அதிசயம் இது. அல்லேலூயா. உலர்ந்து போன நிலைமையில் இருக்கிறியா? உலர்ந்து என் நம்பிக்கை உலர்ந்து போச்சுன்னு சொல்றியா? அவ்வளோதான். நம்பிக்கையே இல்லைங்க. நீ நம்பிக்கை இல்லை, அவ்வளோதான். டாக்டர் சொல்லிட்டார் நம்பிக்கை இல்லை. டாக்டர் சொல்லுவார், ஆனால் ஆண்டவர் சொல்ல மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. விசுவாசி, நீ விசுவாசி என்னுடைய மகிமையை காண்பாய். அல்லேலூயா. அதில் ஆவியானவர் இறங்கும் போது இறைச்சல் உண்டாகி ஒரு எலும்பு இன்னொரு எலும்போட சேரும். அல்லேலூயா. மூட்டி சேரன்னு சொல்லிட்டாங்களா? அல்லேலூயா. எலும்பு முறிஞ்சு இனிமேல் அவ்வளோதான் முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? ஆவியானவர் இறங்கும் போது கூடாத எலும்பு கூடும். உன்னுடைய எலும்புகளில் ஒரு மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. உன்னுடைய ஒடிந்த கை எலும்பு அது மாற்றப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குவார். அல்லேலூயா. அதற்கேற்ப ஆண்டவர் உன்னை நடத்தி கொண்டு போவார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உன்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார். இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவருக்காக காத்திருக்கும் போது உங்களுடைய காரியங்கள் எல்லாம் மாற்றப்படும். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். ஆமென்.